வெல்கம் டு சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்னாப்சீடில் இதை மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு இமேஜை இப்படி ஒரு வைப்ரண்ட் கலராக எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு அது ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடான இமேஜ் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த இமேஜ் எடுக்க போகிறேன். இது ஜோக் ஃபால்ஸ். இது ஜோக் ஃபால்ஸில் நான் எடுத்த ஃபோட்டோ. இதுதான் நான் இன்றைக்கி எடிட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நான் பேசிக்காக டியூன் இமேஜ் போக போகிறேன். டியூன் இமேஜில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஷேடோஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஷேடோஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஹைலைட்ஸை ரெடியூஸ் பண்ண போகிறேன். ரெடியூஸ் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பிரைட்னஸ் நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வைப்ரண்ட்டாக கொண்டு வர்றதுக்கு பிரைட்னஸ் நீங்கள் கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் சேச்சுரேஷன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த க்ரீன்லாம் நல்லா பாப்அப் ஆகும். இப்போதைக்கு இந்த செட்டிங்ஸில் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் நான் எடிட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூ எடிட்ஸில் போய்ட்டு டியூன் இமேஜில் இந்த ஃபால்ஸுக்கு மட்டும் ஜஸ்ட் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் பிரைட்னஸ் இந்த மாதிரி வர்றதுக்காக. அடுத்து கர்வ்ஸ் போகிறேன். கர்வ்ஸில் RGB செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பாப்அப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இப்படி இருந்து இப்படி ஆயிருக்கு. கர்வ்ஸில் எடிட்ஸில் போயிட்டு சேம் இந்த கர்வ்ஸ் இப்போ நம்ம பண்ணதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டார்க் ஏரியாஸ் மட்டும் அதை அப்ளை பண்ணுறேன். இப்போது டாட்ஜ் பன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ் டூல் ஒன்று இருக்குது. ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டாட்ஜ் பன் செலக்ட் பண்ணிவிட்டு 5 பாயிண்ட் வச்சுக்கோங்க. பிரைட்டர் ஏரியாஸ்க்கு மட்டும் அதை அப்ளை பண்ணுங்கள். அது இன்னும் கொஞ்சம் பாப்அப் ஆகும். பிரைட்டாக இருக்க ஏரியாஸுக்கு மட்டும் இது நீங்கள் எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது பாப்அப் ஆகும். ஓகே, அகெயின் ப்ரஷ் டூல். இப்போ நான் டாட் பண்ணலாம் -5 செலக்ட் பண்ணிக்கிறேன். இது டார்க்கர் ஏரியாஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு செலக்டிவ் டூல் இருக்கு இல்லையா, இதை பிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த க்ரீனெல்லாம் இன்னும் கொஞ்சம் சேச்சுரேஷன் கொடுக்கறதுக்காக இந்த க்ரீனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களை 2 ஃபிங்கர் வச்சு நீங்கள் இதை ரைஸ் பண்ணிங்கன்னா அந்த ஏரியா இன்னும் கொஞ்சம் கவர் ஆகும். இப்போ பிரைட்னஸ் லைட்டாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அண்டு சேச்சுரேஷன் நல்லா கொடுத்துருக்கோங்க. அண்டு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஷார்ப்னஸ் கிடைக்கும். அதே செலக்டிவ் டூலில் கீழே ப்ளஸ் இருக்குது. இதை செலக்ட் பண்ணி இந்த ஏரியா இதுலேயும் சேம் இதே மாதிரி நம்ம பாப்அப் பண்ண போகிறோம். பிரைட்னஸ், சேச்சுரேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர். அண்ட் இப்போது மேலே இருக்க ஸ்கையை கொஞ்சம் டல் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ ஸ்கையில் வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கவர் ஆகிடுது. இப்போ பிரைட்னஸ் லைட்டாக ரெடியூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹைலைட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருது. இதுக்கு மேலே இதில் ஒன்றும் குறிக்க தேவையில்ல. ஓகே,
அந்த அடுத்த ப்ளஸில் வந்து இந்த வாட்டர் ஏரியா, இந்த வாட்டர் ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். சேச்சுரேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ இந்தளவுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். தென் அகைன் கர்வ்ஸ் போகிறேன். கர்வ்ஸில் ரெட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். தென் ப்ளூ. இதை பண்ணிவிட்டு வியூ எடிட்ஸ் போயிடுறேன். வியூ எடிட்ஸில் போயிட்டு எங்கே வந்து இது அப்ளை ஆகணுன்றதுக்காக மட்டும் நான் அந்த எடிட் டூலில் போயிட்டு இந்த வாட்டரில் மட்டும் எனக்கு இந்த எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கீழே இருக்க அந்த வாட்டர், சேவ் ஆன வாட்டர் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ ஃபீல் இருக்குது. ஸோ இதுவும் வந்து லைட்டாக அப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் மேட்ச் ஆகும். அதுக்காக இந்த வாட்டர் இல்லாமல் மற்ற ஏரியாலாம் வந்ததெல்லாம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 0 ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ரிவீல் பண்ணிக்கலாம். எரேஸ் டூல் மாதிரி அது பிஹேவ் பண்ணும். மறுபடியும் கொண்டு வரத்துக்கும் அதே தான், 100 வச்சுட்டு நீங்கள் அதில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். இப்போ கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு லைட் எல்லோ ஃபீல் அதில் வந்துடுது. ஓகே, இப்போது விக்னிட் டூல் கொடுக்க போகிறேன் நான். விக்னிட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் இமேஜ் இதில் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கான ஒரு டியூனிங் பண்ணோம். அப்புறம் கர்வ்ஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம். அப்புறம் ப்ளஷ் டூல் வச்சு ரிவீல் பண்ணோம். தென் செலக்டிவ் யூஸ் பண்ணி கிராஸஸை அப்புறம் வாட்டர் அண்ட் ஸ்கையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். அப்புறம் கர்வ்ஸில் வாட்டரை மட்டும் லைட்டாக ஒரு எல்லோவிஷ் டோன் கொடுத்தோம். லாஸ்ட்டாக விக்னிட். ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இப்படி இருந்த ஒரு ஃப்ளாட் இமேஜை கொஞ்சம் பாப்அப் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப சிம்பிள். ஸ்னாப்சீடில் வந்து ஜஸ்ட் ஒரு 6 to 8 மினிட்ஸில் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே இருக்க எக்ஸ்போர்ட் டூல் இதை கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் எல்லாம் போய்ட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே, ஃபைனலி உங்கள் இமேஜ் வந்து எப்படி இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ ஒன்று எடிட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.